அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட வந்து இப்போ எழுத்தாளர் அண்ணன் செங்குட்டுவன் அவர்கள் இருக்கார். விழுப்புரத்தில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அருங்காட்சியகம் கொண்டு வரணும்னு சொல்லி போராடி வர்றாரு. இன்றைக்கி அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு. இதை பற்றி அண்ணன்ட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆனால் சொல்லுங்கண்ணா, இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? இப்போ விழுப்புரத்தில் அருங்காட்சியகம் தொடங்க போகிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னாக்கா, நான் பிறந்தப்போ எங்கள் அம்மா எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ, ஈன்ற பொழுதினும் பெரியவருக்கும் தாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க அடைந்த சந்தோஷத்தை விட அதிகமான ஒரு சந்தோஷம் தான் எனக்கு இப்போது இருக்குதுன்னு சொல்லலாம். சிறப்புண்ணா. ஏன்னா இது நீண்ட நாள் நம்முடைய கனவு இல்லைங்களா? ஆமாம். அந்த கனவு கனவாகவே போயிடுமோ அப்படின்னு கூட நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அந்த ஏக்கம்லாம் நமக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்போது அந்த கனவு நனவாகி இருக்குது. கடந்த 4ஆம் தேதி திண்டிவனத்தில் நடந்த அரசாங்க விழாவில் நம்முடைய விழுப்புரம் அருங்காட்சியகத்துக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல பணியில் நம்முடைய விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைக்க போகிறாங்க. அதனால் ஏதோ ஒரு துள்ளி குதிக்கக்கூடிய அந்த மனநிலையில் தான் நான் இருக்கிறேன். சிறப்பு 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 சிறப்பு. ஆனால் இந்த அருங்காட்சியகம் கொண்டு வரணும்னு உங்களோட பல நாள் போராட்டம், அந்த போராட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. பெரிய சிரமம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் போகிற போக்கில் இதுக்காகவே நம்ம ஒப்படைச்சிக்கிட்டோம். அதாவது என்ன சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட சரணாகதி அடைதல்னு ஒன்று சொல்லுவாங்க, எல்லாம் நீயே அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம், அருங்காட்சியகம்ங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு முழுசாகவே நம்ம ஒப்படைச்சிட்டோம். ஏறக்குறைய ஒரு 17 வருஷம் சொல்லலாம். இதுக்கான நம்முடைய ஜேர்னிங் 17 ஆண்டுகள். ஆனால் எனக்கு என்னன்னாக்கா, விழுப்புரத்தில் ஒரு அருங்காட்சியகம் வரணும், நம்முடைய தொழில் சின்னங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்போ வந்ததுனாக்கா 1991, 92 அப்போவே வந்துடுச்சு. அப்போ நம்முடைய விழுப்புரம் பொதுப்பணித்துறையில் செயற்பொறியாளராக காலம் சென்ற கொடுமுடி சண்முகன் அப்படிங்கிற ஒரு ஐயா தமிழ் அறிஞர், அவர் செயற்பொறியாளராக இருந்தார். அவர் என்ன பண்ணார், பல இடங்களில் கிடைச்ச இந்த நெடுங்கற்கள், கல்வெட்டுகள், சிற்பங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் காட்சிப்படுத்தினார். அப்போ 91லேயே அந்த பணியை அவர் செஞ்சார். அப்போது இந்த மாதிரியான ஒரு விரிவான ஒரு விஷயத்தை இங்கே விழுப்புரத்துக்கு ஒரு அருங்காட்சியகம் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான யோசனை நமக்குள்ளே இருந்தது. 2005 அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பாலச்சந்திரன் IAS இதில் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தார். அவர் கூட சேர்ந்து நிறைய பணிகளை நம்ம தொடங்கணுமே தவிர அது முழுமையடையலை, முற்று பெறலை. அது அப்படியே தான் நின்றுது. அதற்கு பிறகு 2018 வாக்கில் அப்போ தான் நம்ம மாவட்டம் தொடங்கி 25ஆம் ஆண்டில் அடி எடுத்து வச்சுது. சரி, இதை ஒரு குறியீடாக வச்சு 25ஆம் ஆண்டை ஒரு குறியீடாக வச்சு இந்த ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுப்போம். அருங்காட்சியக விஷயத்துல நம்ம கையெழுத்து இயக்கத்தை தொடங்கணும். நீங்கள்லாம் வந்திருந்தீங்க. நம்ம போன்ற நண்பர்கள் எல்லாருமே இணைந்து தான் என்ன பண்ணோம், பொதுமக்கள்கிட்ட ஆதரவு திரட்டங்களும் ஒரு கையெழுத்து இயக்கம் தொடங்கணும். அதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசு துறை அதிகாரிகளை சந்திக்கிறதுன்னு அது ஒரு நீண்ட ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. அப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் அப்போதைய அமைச்சராக இருந்த CV சண்முகம், துறையுடைய அமைச்சராக இருந்த மாப்பா பாண்டியராஜன் போன்றெல்லாம் சந்தித்தோம். உதயச்சந்திரன் IAS அவர்களையும் சந்தித்தோம். இப்படியாக அரசு துறை அதிகாரிகளையும் எல்லாரையும் சந்திச்சு என்னன்னாக்கா வேலை முடியல. நாம் வச்சு அந்த கோரிக்கை நிறைவேறலை. சரி, என்ன பண்ணுறது? இதை என்ன பண்ணணும், திரும்ப கையெழுத்து இயக்கத்தை தொடர்ந்து ஒரு தெருமுனை கூட்டங்கள் நடத்துகிறோம். எல்லாரும் நம்ம சேர்ந்து தெருமுனை கூட்டங்களை நடத்துகிறோம். பொதுமக்கள்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம். அதுலேயும் முடியலன்னும் போது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், எழுத்தாளர் கண்மணி குணசேகரன் வந்திருந்தார் விழுப்புரத்தில். ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும், அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்கணுங்கிற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2018 நம்ம தொடர்ச்சியாக எடுத்த சில மூவ்மெண்ட் இதெல்லாம். இதில் என்னக்கா நான் மட்டும் இல்லாமல் உங்களை போன்ற இதில் ஆர்வமுடைய நண்பர்கள் எல்லாரையும் இணைச்சி அருங்காட்சியகம் கூட்டமைப்பை பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவங்களும் சேர்த்து நம்ம ஏற்படுத்துகிறோம். அந்த கூட்டமைப்பு மூலமாக தான் எல்லா முயற்சிகளுமே தொடர்ந்து நம்ம பண்ணோம். இந்த தொடர்ச்சியான விஷயத்தை எல்லாம் என்னன்னாக்கா, மாண்புமிகு தற்போதைய தொல்லியல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. நேரில் கூட நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆட்சி அமைந்த பிறகு அவரை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கையை வச்சோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னாக்கா, அடுத்து அரசாங்கம் அருங்காட்சியகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் அது விழுப்புரத்துக்கான தான் இருக்கும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி 2022 தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முதல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது விழுப்புரத்தில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் 5 கோடியில் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க.
அதில் தொடர்ந்து அடுத்தடுத்து ப்ராசஸ்லாம் வந்து நடந்துக்கிட்டு தொடர்ந்து அதிகாரிகளை வந்து சந்தித்தோம், அமைச்சரை மீண்டும் மீண்டும் சந்தித்தோம், எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து அப்போ 2018 வந்து ஒரு வேகம் எடுத்து ஓட தொடங்கின தேர் வந்து இன்றைக்கி தான் நிலைக்கு வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே. இந்த பணிகள் எத்தனை கோடியில் இப்போ ஒதுக்கியிருக்காங்க? இந்த பணி வந்து எப்படி நிறைவு பெறும்? உங்களோட மனையில் எப்படிண்ணே, எந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வருன்ற மாதிரி உங்களோட எதிர்பார்ப்பு இருக்குண்ணே? இப்போது அருங்காட்சியகத்துக்குன்னு நம்ம விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் கோழினூர் கூட்டோடுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பனங்குப்பம் அந்த எல்லையில் தான் நம்ம வந்து நின்றுட்டுருக்குறோம். இங்கே தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சுமார் ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தை வந்து இதுக்காக வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து அரசு அருங்காட்சியகல் துறைக்கு இந்த நிலம் வந்து மாற்றம் வந்து செய்யப்பட்டு விட்டது. சூப்பர் சூப்பர். இங்கே அருங்காட்சியகம் அமையணுனாக்கா அதற்காக அரசாங்கத்துடைய நிதி ஒதுக்கீடுங்கிறது 6,62 லட்சம் இப்படியா வந்து இருக்குது. அப்போ 6,62 அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான அமைச்சர் அவர்கள் சொன்னது வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு நவீனமான அருங்காட்சியகம் தான் அமைக்கப்படும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இருந்த அருங்காட்சியகங்களை விட இப்போ பொருணையிலையும் கீழடியிலையும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் வந்து மிகப்பெரிய செலவில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த 6 கோடி ரூபாய் 6.5 கோடிங்கிறத அந்த பட்ஜெட்டில் வந்து இங்கே உண்மையிலே ஒரு அழகான அருங்காட்சியகம் வந்து அமையப்போகுது. நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த சின்னங்கள் எல்லாமே வந்து இதில் வந்து இடம்பெறும். நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் மாநிலத்தின் அப்புறம் இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்களும் கூட இங்கே வந்து இடம்பெறும். அந்த வகையில் வந்து வரலாற்றில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இடமாக இந்த விழுப்புரம் பனங்குப்பம் வந்து திகழப்போகுது. அதற்கான தொடக்கம் தான் இன்னைக்குன்னு நினைக்கிறேன். அருங்காட்சியகம் ஏன் வரணும், அது வந்தால் நமக்கு என்ன பயன் அப்படின்ற நிறைய பேருக்குள்ள கேள்வி இருக்கும். இன்னும் என்னன்னா நிறைய இடங்களில் வந்து மியூசியத்தை போய் பார்த்தவங்க சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய கல் சிலைகள்லாம் பார்க்கும்போது சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது அது எங்கே இருந்ததோ அங்கேயே கூட இருந்திருக்கலாம். இங்கே வந்து ஒரு கேட்பாரற்று இல்லாமல் வந்து இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனையை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் நடைமுறை சிக்கல்கள் சில நேரங்களில் வந்து அரசு துறைகள் இருக்கிறது வந்து சரியான ஒரு விஷயந்தான். அது சரின்னு சொல்லலாவது இருக்கும் தான். ஆனாலும் என்னன்னாக்கா பாதுகாப்பு இல்லாமல் ஒரு இடத்துல வந்து கிடக்கிறதுக்கும் ஓரளவுக்கு பராமரிப்போட ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம நிறைய இடங்களில் வரலாற்று பயணம் வந்து போயிருக்கிறோம், சுற்றுப்பயணங்கள்லாம் போயிருக்கோம். அந்த இடங்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய சிற்பங்கள் கல்வெட்டுகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத உங்களுக்கே தெரியும். குறிப்பாக சொல்ல போனால் கல்பட்டு கிராமத்தில் அண்மையில் நான் போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயில் வளாகத்தில் நிறைய கருங்கல்லாம் கொட்டி வச்சுருக்கிறாங்க. என்ன இவ்வளோ கல் கொட்டி வச்சுருக்காங்களேன்னு நான் அதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற குப்பை குளத்தெல்லாம் வந்து எடுத்து பார்க்கும்பொழுது அதில் 2 கல்வெட்டு துண்டு கல்வெட்டுகள் இருந்தது அங்கே கருங்கல்லில். அது பார்த்தாக்கா வந்து ராஜராஜ சோழனுடைய அதாவது கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள். அங்கே ஒரு சிவாலயம் இருந்திருக்குது கல்பட்டு கிராமத்தில் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் அங்கே இருக்குது. அப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் ஒரு வரலாறு இருந்திருக்குங்கிற தகவலை அந்த கல்வெட்டுகள் சொல்லுது. ஆனால் அந்த கல்வெட்டுகள் எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குப்பைக்குடையில் தான் வந்து இருக்குது. பாரதி சொல்லுவான், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ அப்படிங்கிறவர். நம்முடைய வரலாறு பண்பாட்டு கலை சின்னங்கள் இந்த மாதிரி தான் வந்து என்னன்னாக்கா நலங்கட புழுதியில் வந்து ஆங்கங்கே சிதறி கிடக்குது. அதையெல்லாம் வந்து கிராம மக்கள் வந்து இல்லை எங்கள் பாதுகாப்புலேயே இருக்கட்டும் எங்கள் பராமரிப்பிலே இருக்கட்டும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது, பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, சேதமடையும் சூழ்நிலை இருக்குது, இல்லை சேதமடைந்திருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அந்த கல்வெட்டையோ சிற்பத்தையோ செப்பேடியோ ஓலை சுவடியோ நம்ம வந்து இங்கே அருங்காட்சியகத்துக்கு கொண்டு வரோம். அதனால் வந்து இங்கே அது பாதுகாப்பதோடு மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்க வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவங்க நமக்கு அண்மையில் புதுச்சேரி இருக்கிறதால வெளிநாட்டினர் கூட வந்து வரலாம் இங்கே வரலாம். அப்போது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இந்த மாதிரியான வரலாற்று தடயங்கள்லாம் இந்த மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அருங்காட்சியகங்கிறது வந்து இன்னும் வந்து பல 100 ஆண்டுகளுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் நமக்கு மட்டும் இல்லாமல் எதிர்கால சந்ததிகள் கூட வரக்கூடிய நம்முடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கூட இங்கே அருங்காட்சியகத்துக்கு வரலாம் பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு வரலாறுன்னா என்னங்கிறது தெரியும். அந்த வகையில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு தான் இந்த அருங்காட்சியகங்கிறது. அது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பயனை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சிறப்பு. இப்போது இன்னைக்கு இந்த தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பனங்குப்பம் கிராமத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இந்த இடத்துல அருங்காட்சியக பணிகள் வந்து தொடங்க போகுது.
கட்டுமான பணிகள் தொடங்க போகுது. அதை நம்முடைய மரியாதைக்குரிய விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து தொடங்கி வைக்க இருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் வரக்கூடிய காலமாக இருப்பதால் தேர்தலை முன்னிட்டு அதை வந்து ஒரு விஷயமா சொல்லி இந்த பணியில் தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாக இருந்தது. இதனை ஏற்று நம்முடைய மரியாதைக்குரிய விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்றைக்கே அந்த பணியில் வந்து தொடங்கி வைக்கிறார். கண்டிப்பாக இன்னும் சில மாதங்களிலோ சில வருடங்களோ கூட வந்து ஒரு அழகான பிரம்மாண்டமான நமக்கான விழுப்புரத்துக்கான அருங்காட்சியகம் இந்த இடத்துல அமையப்போகுது. அதையெல்லாம் நாம் பார்க்க தான் போகிறோம். பார்க்குறதுக்காக நாம் காத்துட்ருக்குறோம். நானும் உங்கள் கூட காத்துட்ருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.